ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஆர் சேனல். எல்லாருக்குமே இந்த வீடியோல நான் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். சோ ஏன்னா இப்ப நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். அதாவது எல்லாருக்குமே இந்த வருஷம் சூப்பர்வா இருக்கணும் அண்ட் எல்லாருமே நல்லது செய்யுங்க, நல்லதை நினைங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ இந்த வருஷத்துலயே நான் உங்களுக்கு சொல்றேன். ஆல்ரெடி நான் முதல் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹேர் ஆயில் பத்திய ஒரு வீடியோ ஒண்ணு. சோ அது நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்டீங்க என்ன மாதிரி அப்படின்னு காமெண்ட்ஸ்ல. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் என்ன கேட்டீங்க. கண்டிப்பா நீங்க அந்த ஆயில யூஸ் பண்ணுங்க, விட்டுறாதீங்க, ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. சோ எந்த ஒரு பயமோ தயக்கமும் வேண்டாம், அந்த ஆயில யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியலையாண்டா புதுசா பாக்குறீங்கடா என்னடா ஆயில பத்தி சொல்றேன்னு யோசிக்காதீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு பாருங்க. மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக்கையும் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அந்த ஆயில வச்சு பார்த்துட்டு எனக்கு 6 மந்த்க்கு அப்புறம் எல்லாருமே காமெண்ட்ல சொல்லுங்க. பட் நேரம் கண்டாலும் எங்கிட்ட சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சூப்பரான வீடியோ தான் ஹேர் பேக் வீடியோ. சோ எல்லாருக்குமே தெரியும் முடிக்கு ஊர்பட்ட ஹேர் பேக் இருக்கு சரியா. வாழைப்பழத்தை வையுங்க, முட்டைய வையுங்க, தயிரை வையுங்க. ஓகே, எல்லாமே குட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா எல்லாமே ஒரு நேச்சுரல் பொருள். சோ சூப்பரா இருக்கும், ஒரு பிரச்சனை கொண்டுறாது. அதே மாதிரி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர கேப்ப கரிசலாங்கண்ணில எப்படி செய்யறாண்டு. கரிசலாங்கண்ணிய போல ஒரு பொருள் தலைமுடிக்கு இல்லவே இல்லை, அதுதான் பெஸ்ட். சோ நீங்க பயப்படவே தேவையில்ல. கரிசலாங்கண்ணி அவரு இதை தவிர வேற எந்த இதுவும் அவ்வளவு தராது. இது அவ்வளவு 100 இல்ல 200% பெனிஃபிட் தரும் முடிக்கு. சோ அதை எப்படி ஹேர் பேக் பண்றது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். சோ வெரி ஈஸி. ஓகே, என்கிட்ட கரிசலாங்கண்ணி இருக்கிறதால நான் கரிசலாங்கண்ணியை யூஸ் பண்றேன். கரிசலாங்கண்ணி இல்லாத நீங்க கவலை வேண்டாம், நாட்டு மருந்து கடையில போய் கரிசலாங்கண்ணி பொடியன்னு வேண்டி நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்பூன் 2 ஸ்பூன் வேண்டாம், அதை போட்டுட்டு நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க. ஓகே, இன்னைக்கு தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா நான் காயத்ரி. மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்ப நான் இண்டில இருந்து எல்லாம் இனிமேல போடுற வீடியோ அத்தனை உங்களுக்கு வரும். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னா ப்ளீஸ் ஒரு லைக்கையும் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க, ஒரு லைக் பண்றீங்க இல்ல. சோ நான் எதிர்பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. என்னோட ஆரம்பத்தில இருந்தே என்னோட நட்பு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் என்னோட முடி எப்படி இருந்தது. அப்புறம் இடையில அந்த பெட்டி நிறைய வேலை பார்த்தேன், கலர்ல அடிச்சு. சோ அந்த படமும் நான் போடுறேன். அப்பே என்னோட முடி எப்படி இருந்தது, சோ இப்ப எப்படி இருக்குன்னு. சோ என்னோட ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்குமே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க. சோ சப்ஸ்கிரைப் பண்ணிப்பட்டும் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இருக்கு கண்டுட்டீங்களா, கரிசலாய் கண்ணி இவ்வளவு அந்த பாதினியத்துக்கு போட்டியா முளைச்சிருக்குது கரிசலாங்கண்ணி. அதுதான் இந்த கரிசலாங்கண்ணின்ற சிறப்பு. இப்போ அவ்வளவு வேகமா முளைச்சிடும். அதே மாதிரி தலைக்கும் அவ்வளோ நிலம் பார்த்தீங்களா. இங்கே இதுதான் கரிசலாங்கண்ணி. இதை நான் இப்போ வேரோட நான் பிடுங்க மாட்டேன், இடையில முறிக்கிறேன். இப்படியே இடையில முறிச்சிட்டு காண்பிக்கிறேன். ஓகே, இந்த விதியை நான் கொண்டு வந்து காண்பிக்கிறேன். இருங்க வரேன். எவ்வளோ கரிசலாங்கண்ணி பார்த்தீங்களா, இவ்வளோ போதும். ஒரு பிடி இருக்குல்ல. எப்படி இருக்கு உங்களுக்கு கரிசலாங்கண்ணி பார்த்தா? அந்த பொன்னாங்கண்ணி இல்லை மாதிரி இல்லை, எவ்வளோ வடிவா பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. அண்ட் இதோட விதை எப்படி இருக்கும்னு தெரியும் தானே. நான் உங்களுக்கு விதை காட்டல, பூ காட்டினான். நான் இப்போ விதையை காட்டுறேன் எப்படி இருக்குமெண்டு. இப்படித்தான் இது இந்த விதை இருக்கும், குமிழ் மாதிரி இருக்கும். இப்போ இந்த இலையை வச்சு நான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஹேர் பேக் வந்து நான் ரெடி பண்ணி காட்டுறேன். எவ்வளோ கருப்பா இருக்குது. இப்படியே அது பிடுங்கி ஒரு 5 நிமிஷமும் இல்லை, நான் உங்களுக்கு முன்னால கண்ணில் போடிக்கிட்டு வந்தேன். இதை தலைக்கு வச்சா எப்படி கருமையா இருக்கும் முடி. தண்ணியில வழியா கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை மிக்சிக்கு போட்டு நல்லா அரைக்க போறேன். அதுல இன்னொரு இது சேர்ப்பேன், அது என்னன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. இதுதான் சேர்க்க போறேன். சோறு வடிச்ச தண்ணி இதுதான் நான் சேர்க்க போறேன். இப்ப சோறு அவிச்சு நாங்க கஞ்சி வடிப்போம்ல, அந்த இதுதான் இது தலைக்கு ரொம்பவே நல்ல வெள்ளை. சில பேர் நல்ல வெள்ளை அரிசியில சோறு வடிச்ச கஞ்சி, வெள்ளை சோறு அது யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் ஓகே, அதுவும் ரொம்பவே நல்லதுதான். ஆனா அதை விட நல்லோண்டு கேட்டா நான் இதை சொல்லுவேன். பச்சை அரிசி, குத்தரிசி இருக்குல்ல, அந்த ப்ரௌன் அரிசியில வர கஞ்சி தண்ணி ரொம்பவே நல்ல தலைமுடிக்கு. அதே மாதிரி சில பேர் கேட்டீங்க அரிசி கழுவின தண்ணி நல்ல மாண்டு, அதுவும் நல்ல. அது சம்பந்தமான ஒரு வீடியோ ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஒரு 1 இயருக்கு முதலே நான் அரிசி கழுவின தண்ணியை எப்படி யூஸ் பண்ணினா முடி சூப்பராக வளருமான்னு நான் முதலே கொடுத்துட்டேன். ஓகே, நீங்க அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், போயிட்டு அதையும் செக் பண்ணுங்க. ஓகே, இது சோறு அவிச்சு வடித்த கஞ்சி.
இந்த சோறு நான் இப்ப பக்கத்துல இருந்தபடியே உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த சோறு அவிச்சு வடிச்ச கஞ்சி தண்ணி தான் இது. நான் இது ஜூஸ் பண்றதால நிறைய பெனிஃபிட் இருக்கு. நான் இதை வச்சுதான் இப்போ நான் பேக் ரெடி பண்ண போறேன். தண்ணி எதுவுமே யூஸ் பண்ணல. அண்ட் இப்போ இதை மிக்சி கிரைண்டருக்கு போட்டுட்டேன். இப்போ இதை நான் விட்டு தான் அரைக்க போறேன். ஏனெண்டா தண்ணி யூஸ் பண்ண போறது இல்லை எல்லோ, அதனால இதை விட்டு நான் அரைக்க போறேன். இப்போ நான் இதை நல்லா அரைச்சிட்டு கொண்டு வந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, வெயிட். A few moments later. இப்பதான் அரைச்சிட்டு வந்தேன்னா இன்னும் நான் ஓபன் பண்ணல. இப்போ உங்களுக்கு முன்னாடியே நான் ஓபன் பண்றேன், எப்படி இருக்குன்னு பாப்போம். சரியா, எப்படி இருக்கு பாருங்க. செம்ம. இப்ப எப்படின்னா தண்ணி முடிக்க வச்சா எப்படி இருக்கும், கையில எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்க. டைம் போக போக எப்படி கலர் மாறி நல்ல டார்க்கா வரண்டு. நான் ஒரு கொஞ்ச நேரம் தான் வச்சுருந்தேன்னா நான் அப்பயே நல்ல கலர் மாதிரி வந்துட்டு. ஸோ இது தலைக்கு வைக்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ஒரு அரை மணி தேரம் அப்படி நல்லபடியாக மசாஜ் எல்லாம் கொடுக்கணும். அண்ட் கண்ணுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது குளிர்ச்சியை தரும், உடம்பு சூடு குறையும், தலைமுடி நல்லா வளரும். ஸோ நல்ல முடி வேர்களிலும் நல்ல வடிவாக போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். ஃபுல்லாகவே ஹேர் ஃபுல்லாகவே அந்த பெக்கை போட்டு அப்படியே முடிஞ்சு விட்டாலும் குட்டாக தான் இருக்கும். இப்படி ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். A few moments later. தலைக்கு வச்சு நல்லா முடிஞ்சிட்டேன். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுக்கும். இப்போ விளங்குச்சா நான் ஏன் பழைய ஒரு ட்ரெஸ்ஸாக போட சொன்னேன் அப்படின்னு. ஏன்னா சாயம் அப்படி ஒழுகிட்டு இருக்கும். பட் அந்த உடம்புல நீங்க பயப்படலாம் இல்லை, அப்படியே முகம் எல்லாம் படுது கருப்பாயிருமோ அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஆகாது, இந்த போகும். பட் டைன்றது போகாது, தேய்ச்சிகளினாலும் போகாது, இது போகும். அண்ட் என்னன்னா அந்த ஒழுகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்ல இந்த இது. ஸோ பிரச்சனை இல்லை. இப்போ அலர்ஜிக்கோ அப்படி ஸ்கின் அலர்ஜி அப்படி எதுவுமே ஆகாது. அதனால நீங்கள் இது பயப்படவே தேவையில்லை. பாருங்க இவ்வளோ அந்த பின்னுக்கு எவ்வளோ இது ஒழுகுதுன்னு பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு காண்பிக்கணுமென்றக்காகத்தான், இந்த சும்மா சொல்லக்கூடாது இல்லை, நானும் செய்யறேன் நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன். பார்த்தீங்களா இவ்வளோ அந்த கருப்பு கலரில் இருக்கு. அப்போ நீங்கள் பயப்படாமல் உங்களுக்கு இளநர ப்ரௌனிஷாக இருக்க முடியும்னா தாராளமாக நீங்கள் இண்டாக வையுங்க. ஓகே, உங்களுக்கு கரிசலாங்கண்ணி கிடைக்கலைன்னா நாட்டு மருந்து கடையில் கரிசலாங்கண்ணி பொடியாண்டி இருக்குது, வேண்டி இதே மாதிரி அரிசி சோறு வடித்த கஞ்சியில் செஞ்சு இப்படி வையுங்க. ஓகே, முடி நல்லா வளரும் வேகமாக. கரிசலாங்கண்ணி ஒரு பார்த்து கொண்டு நிற்க 2 நாளைக்குள்ளே பெருசாக வரும். அதே மாதிரி முடியும் அதே வேகத்துக்கு வளரும். முதலாவது முடி வளரணும்னா முடி கொட்டாம பாருங்க. முடி கொட்டக்கூடாதுன்னா உடம்பு ஹீட்டை குறையுங்க. உடம்பு ஹீட்டை குறைக்கணும்னா நல்லா தண்ணி குடியுங்க, நல்லா குளியுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளியுங்க, எண்ணெய் குளியல் குளியுங்க. எப்பயுமே குளிக்கும் போது காலில் இருந்து தண்ணி ஊற்றுங்க, இப்படின்னு தண்ணி ஊத்தாம இப்படி நிறைய இருக்குது. அது 10 நிமிஷம் மூரட்டுக்கும் குளிச்சுட்டு வந்து நான் உங்களை பாக்குறேன். 3 hours later. இங்க மட்டும் இருக்கு. அண்ட் நான் முடி காட்ட விரும்புறது இல்லை. இப்போ கொஞ்சம் வளரட்டு மட்டும் விட்டுருக்குறேன். ஏதாவது சொல்லுவாங்க இல்ல கண்ணு படும் அப்படி நவறு படும் அப்படின்ட்டு. அதனால நான் இப்போ காட்டுறேன் இல்லை பெருசா. இது எங்க போனாலும் இதுல பின்னித்தான் போடுவேன். ஏன்னா நான் முதல் சரியான ஷோர்ட்டா எனக்கு வெட்டி போட்டாங்க. இங்க மட்டும் வெட்டினது என்னோட முடி. நான் உங்களுக்கு மறுபடியும் முன்பட என்னோட படத்தை நான் போடுறேன் வெட்டி இருந்த முடிய. இப்போ கொஞ்சம் லோங்கா வளர்ந்துட்டு. ஸோ இன்னும் வளரணும், நிறைய வளரணும். அப்புறம் இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லணும், அந்த முகமெல்லாம் வடிஞ்சது இல்ல, இந்த பாத்தீங்களா கழுத்து எங்கேயுமே அந்த இது இல்லை, அந்த கலர் கையெல்லாம் பாருங்க. இந்த எப்படி இருக்கு பாத்தீங்களா, முகமும் கொஞ்சம் பிரைட்டா இருக்குல்ல. அதே மாதிரி என்னோட முடியும் ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு ஓகே ஓகே உங்களுக்காக நான் காண்பிக்கிறேன். இவ்வளவு கட்டியா இருந்தது, இவ்வளவு லோங்கா இருக்கு பாருங்க. இந்த தலைமுடி காயில காஞ்சாதான் அந்த பறக்கும் வழியா இருக்கும். இன்னொரு 6 மந்த்ல நான் என்னோட முடியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இன்னும் எவ்வளவு லோங்கா வளர்ந்துருக்கு மட்டும் பாருங்க. சோ நிறைய பேர் கேட்டீங்க என்னட்ட அந்த ஆயில் ஓகேயாக்கா ஓகேயா என்ன மாதிரி எடி அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரங்கள்ல இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாருமே. கண்டிப்பா நீங்க என்ன ஆயில் வைக்கிறீங்களோ தெரியாது, செக்கிலாட்டின எண்ணெய் வேண்டி நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டெய்லியுமே அதை வச்சுட்டு வாங்க. வீட்டை நிற்கும் போது நல்ல சளிய எண்ணெய் வச்சுட்டு எங்கேயா போகும்போது நல்லபடியா அள்ளி முழுகுங்க. முழுகும் போது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. அதை முழுறதுக்கு முதல்ல நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் சூடாக்கி வையுங்க. சூடாக்கி தலையில உச்சந்தலையில வச்சு உள்ளங்கால் மட்டும் எண்ணெய் குளியல் என்று சொல்றது தலையில வச்சு குளிக்கிறது மட்டும் இல்ல, தலையில வைக்கணும். எங்களோட உடம்புல எங்க துவாரங்கள் இருக்கோ அங்க எல்லாமே எண்ணெய் யூஸ் பண்ணணும், நல்லெண்ணெய். சரி, உச்சியில வைக்கணும், காது, மூக்கு, தொப்புள்,
அதே மாதிரி கீழே மேலவாசல்ல இருந்து எல்லா இடத்திலயுமே எண்ணெய் யூஸ் பண்ணி கீழே உள்ளங்கால் பெருவிரலோட முடிக்கணும். உள்ளங்கால் விரல் இருக்குல்ல அதோட முடிக்கணும். அதுதான் எண்ணெய் குளியல். அப்படி குளிச்சிங்க, அப்படி வச்சு குளிச்சிங்கன்றது உங்களோட உடம்பு சூடு அப்படியே குறைஞ்சு போகும். படிப்படியா உங்களோட உடம்பு குளிர்ச்சியா இருக்கும், முடி நல்லா வளரும். ஓகே, எவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. மறக்காம நீங்க இந்த பேக்கை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தன்றதை நீங்க மறக்காம சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நிறைய பேர் தெரியும், எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் முடி எப்படி பராமரிக்கிறேன். சோ எனக்கு இன்னும் என்னென்ன தெரியுமோ அதெல்லாமே பின்னுக்கு வீடியோவா போடுறேன். சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க லைக் போடல. சோ என்னோட சப்ஸ்கிரைபர் இந்த எனக்காக இருந்து வீடியோ பாக்குற எத்தனை பேருக்கும் ரொம்பவே நன்றி. சோ இன்னொரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். சோ மறக்காம இந்த பேக்கை யூஸ் பண்ணுங்க. முக்கியமா கண்ணுக்கு, முடிக்கு, உடம்புக்கு நல்லா. சோ யூஸ் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய்.